போன ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஃப்ரேசல் வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். திருப்பி இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு மெயின் வேர்பும் ஒரு ப்ரிப்போசிஷனும் ஒன்றா சேரும். சேர்ந்து தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆமாம், புரியுங்களா? இப்போ அதில் நம்ம எடுத்துக்கிட்ட வார்த்தை என்ன? கோ பக்கத்தில் ஒரு ஓ டபுளோ போட்டோம். கோ ஆஃப் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் கவனிங்க. இதோடைய பாஸ்ட் டென்ஸ் வெண்ட் ஆஃப். நான் இன்னொரு விஷயம் கூட சொன்னேன். திடீர்னு வந்து எங்கிட்ட நீங்கள் சார் கோ ஆஃப்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டால் இதுக்கு முன்னால் என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது அர்த்தங்கள் மாறும். நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா இதெல்லாம் பழக்கத்தில் வர வேண்டியது தான். பழக்கத்தில் வர வேண்டியது தான். ஏன் நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தமிழில் கூட அது போல் நிறைய வார்த்தைகள் வாக்கியங்கள்லாம் உண்டு. ஓகே, இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ மெயின் வேர்பும் ஒரு ப்ரிப்போசிஷனும் சேர்ந்தால் அதுக்கு ஃப்ரேசல் வேர்புன்னு பேர். இது மெயின் வேர்ப், இது ப்ரிப்போசிஷன். இது டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் கோ ஆஃப் போட்டிருக்கீங்க, பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வெண்ட் ஆஃப்னு போட்டிங்க, ஃப்யூச்சராக இருந்தால் என்ன பண்ணீங்க வில் கோ ஆஃப்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இதை அழிச்சிட்டுமா? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு வாக்கியத்தை பார்த்துடலாம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இது வந்து முதல்ல தான் எடுத்துக்கலாம். இது அப்ரோச் பண்ணும்போதே இது கஷ்டமாக இருக்கும் போல இருக்குதேன்னு அந்த எண்ணத்தில் ஆட்டிடியூடில் இதை பார்க்காதீங்க. இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத மட்டும் பார்த்துங்க போகிறோம். த பவர் வெண்ட் ஆஃப்னா கரண்ட்டு போய்விட்டதுன்னு அர்த்தம். கரண்ட்டு போயிடுச்சு. த பவர் வெண்ட் ஆஃப். இந்த இடத்துல பவர்னு இருக்கிறதுனால போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த வார்த்தைக்கு கவனிங்க. அவசரப்படாமல் பொறுமையாக நோட் பண்ணிங்க. A bomb went off near the shopping complex. அர்த்தம் மாறுது பாருங்க. A bomb went off near the shopping complexனா போய்விட்டதுன்னு எடுத்துக்கூடாது. பாம் என்ன பண்ணும்? வெடிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வெடித்து சிதறியதுன்னு ஒரு அர்த்தம் வார்த்தை இருக்கா இல்லையா? அது போல வெடித்ததுன்னு அர்த்தம். A bomb went off near the shopping complex. பிளாஸ்ட்னு சொல்கிறது இல்லையா? அது மாதிரி ஒரு குண்டு வெடித்தது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அருகில் குண்டு வெடித்ததுன்னு அர்த்தம். சரி, ஒன்று போயிடுச்சு, இன்னொன்று வெடிச்சிருச்சு. சரி, அடுத்தது பாருங்க. காலையில் 5:30 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு அலாம் அடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். ஆனால் பாருங்கள், அலாம் அடிக்கலை. அதனால லேட் ஆயிடுச்சு. அலாம் அடிக்கலை. The alarm did not go off னு சொன்னால் இந்த did not வந்ததுனால இல்லைன்னு அர்த்தம். அலாம் அடிக்கவில்லைன்னு அர்த்தம். என்ன சார் இது வெடிச்சதுக்கும் அலாம் கோ ஆஃப் தான், போயிடுச்சுனாலும் கோ ஆஃப் தான், அடிக்கலைங்கிறதுக்கும் கோ ஆஃப் தானே. பக்கத்தில் அலாம்னு வந்து அடிக்கலை, பாம்னா வெடிச்சிருச்சு, பவர்னா போயிடுச்சு. அர்த்தத்தை பார்த்தீங்களா? இதுதான் இங்கிலீஷ். இவ்வளவு தானாங்கிறீங்களா? இன்னும் இருக்குது. இதை நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஒன்று இதை கொஞ்சம் மறக்காமல் ஞாபகத்தை வச்சுக்கணும். வெண்டாம், பவர், பாம், அலாம் 3 தான் பார்த்துருக்கோம். இன்னொன்று பாக்கி இருக்குது. இதை வந்து அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோ ஆஃப் என்பதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வெண்ட் ஆஃப்னு பார்த்தோம். அதில் நிறைய வாக்கியங்களை பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பார்த்தோம்? கொஞ்சம் புக் எடுத்து வச்சுங்க.
எழுதினது ஞாபகம் இருக்கா பார்க்கலாம். 1 நீங்களே சொல்ல படிங்க. என்ன எழுதிக்கிங்க? த பவர் வெண்ட் ஆஃப், கரண்ட்டு போயிடுச்சு. ஏ பாம் வெண்ட் ஆஃப் நியர் த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு எழுதிட்டுருக்கீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம் வெடித்ததுன்னு அர்த்தம். சரிங்க. த அலாம் டிட் நாட் கோ ஆஃப்னு என்ன அர்த்தம்? அலாம் அடிக்கலைன்னு அர்த்தம். சரி, அடுத்தது பாருங்கள். த மேரேஜ் வெண்ட் ஆஃப் வெல் என்று ஒருவர் உங்களிடம் சொன்னால் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் நடைபெற்றதுன்னு அர்த்தம். திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றது. கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுன்னு நம்ம சொல்றது இல்லையா? திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதுன்றதுக்கு த மேரேஜ் வெண்ட் ஆஃப் வெல். ஈஸியாக இருக்க. ஆனால் ஒன்று ஞாபகத்தை வச்சுங்க, மேரேஜ் மட்டும் இல்லை, எப்படியெல்லாம் சொல்லலாம் பாருங்கள். திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதுன்னு சொன்னால் அது மேரேஜ் வெண்ட் ஆஃப் வெல்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை எழுதிட்டீங்களா? திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றது. இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இதை வச்சுட்டுமா இந்த வெண்ட் ஆஃப் வெல் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, மீட்டிங் நல்லபடியாக நடந்துச்சு. ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோன்னு. கடைசியில் மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா தி மீட்டிங் வெண்ட் ஆஃப் வெல். ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம், ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக கடவுள் பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. The program went off well. The function went off well. Anything, ஏதோ வேணாலும். மேரேஜ் வெண்ட் ஆஃப் என்ன, கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு, மீட்டிங் நடந்துச்சு, ப்ரோக்ராம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அப்படி ஓகே. சரி, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கீங்க. மாடியில் அவங்க நார்த் இண்டியன்ஸு, பாம்பேயில் கல்யாணம், பத்திரிக்கை வச்சாங்க, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்கன்னு கூப்பிட்டாங்க. நம்ம எங்கே போகிறோம்? இங்கே பாம்பே எங்கே போகிறது? சென்னையில் நடக்கிற கல்யாணத்துக்கே போக முடியல. அப்போது கண்டிப்பாக வராங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. போகலை, கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்தாச்சு. அவங்கள மீட் பண்ணும்போது அப்புறம் கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு விசாரிக்கணும். எப்படி விசாரிப்பீங்க? திருமணம்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சிங்களா விசாரிக்கணுமா இல்லையா? சரி, எப்படி விசாரிக்கலாம்? நல்லபடியாக நடந்துச்சுன்றதுக்கு இது சொல்லிட்டோம். நடந்துச்சான்னு இதை கேள்வியை எப்படி மாற்றுவீங்க? இதாச்சுமா கிராமரோட அவசியம் புரியுதா? அப்போ சரி, இப்போ பாருங்கள். இப்போ வந்து இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு செயல் நடைபெற்றதா, நல்லபடியாக நடந்துச்சா, நடைபெற்றதான்னு கேட்குறதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? டிட். அவ்வளோதான். டிட் த மேரேஜ் கோ ஆஃப் வெல்? கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா? புரியுதுங்களா? அப்போ டிட் த மேரேஜ் கோ ஆஃப் வெல்? கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா விசாரிக்கணும்ல. ஓகே, இதை ஞாபகத்தை வச்சுங்க. கல்யாணம் எப்படி நடந்துச்சு, கவலைப்பட, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதை போலெல்லாம் எப்படி சொல்கிறதுங்கிறத நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கலாம்?
இருங்க இது ஞாபகம் இருக்கு இல்லையா? Did the marriage go off well? என்ன அர்த்தம்? போன ப்ரோக்ராமில் நம்ம எழுதி போட்ட விஷயம் என்ன அர்த்தம்? தமிழில் சொல்லுங்கள். கல்யாணம் நல்லபடியாக நடைபெற்றதா, நடந்துச்சா? ஓகே, சரி. எப்படி நடந்துச்சுன்னு தானே கேட்கணும். அப்போ நீ இதை எடுத்துருங்க. டிட் த மேரேஜ் கோ ஆஃப்னா கல்யாணம் நடந்துச்சான்னு அர்த்தம். இந்த இடத்துல டிட் என்ன பண்ணுங்கன்னா இப்படி மாற்றிக்கலாம். இதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்கன்னா ஹவ் போடுங்க, ஒரு கொஸ்டின் மார்க் இப்படி பாருங்க. How did the marriage go off? How did the marriage go off? நீங்கள் இன்னும் ரொம்ப நேரமாக சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. என்ன இந்த ஆஃப் இல்லாமல் சொல்லாமாங்கிறீங்களா? தாராளமாக சொல்லுங்க. இப்போல்லாம் வந்து என்ன ஆஃப் யூஸ் பண்ணுறதில்ல பெரும்பாலும். ஹவு டிட் த மேரேஜ் கோன்னு கேட்கலாம், தப்பு இல்லை. ஓ எடுத்துடலாம். ஓ டபுள் எஃப் பார்த்தீங்களா, அதை கூட எடுத்துட்டு ஹவு டிட் த மேரேஜ் கோ அப்படின்னு கூட கேட்கலாம். கோ ஆஃப்ங்கிறது கரெக்டான வேர்டு தான். இப்போ வந்து அந்த ஆஃப்ங்கிறத கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சரி. கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம மனசில் இருக்கிறது தானே பேச போகிறோம். அது எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம்? அது கடவுள் புண்ணியத்திலேன்னு சொல்லணும். இது ஏச்சிங்க இல்லையா? ஓகே, பிஒய் போடுங்க. இந்த ஜி வந்து கேபிட்டலில் போடுங்க. கடவுளோட கருணைக்கு வந்து புண்ணியத்துக்கு கருணைக்கு கிரேஸ் போடுங்க. பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொன்னால் கடவுள் புண்ணியத்தில் கடவுள் தயவில் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. எல்லாம் தான் எவ்ரிதிங். WENT போடுங்க, OWO போடுங்க. பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரிதிங் வெண்ட் ஆஃப் வெல்னு சொன்னோம். பை காட்ஸ் கிரேஸ்னா கடவுள் புண்ணியத்தில் எவ்ரிதிங் வெண்ட் ஆஃப் வெல்னா எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. எழுதி வச்சுட்டா மட்டும் போகாது, அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்போது டக்குன்னு சொல்லலாம். பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரிதிங் வெண்ட் ஆஃப் வெல். சரி, உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிஸ்டருக்கு மேரேஜ் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான். ஒரு இடத்துல முக்கியமாக பணம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் கடைசியில் கிடைக்கல. கல்யாணத்துக்கு இன்னும் 17 நாள் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்கும் வந்திருக்கான். இதை போல் விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆறுதலாக ஏதாவது சொன்னால் அவனுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அது போல் சூழ்நிலை இல்லை, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லணும். கவலைப்படாதே, எல்லாம் நல்ல முறையில் நடைபெறும். சும்மா ஒரு ஆறுதல் தான். எப்படி சொல்லலாம்? என்ன தோணுது சொல்லுங்கள். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா ஓகே, நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இருந்தால் எப்படி சொல்லலாம்? முதல்ல அவனுக்கு தைரியமாக கவலைப்படாதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லணும். ஓகே, எப்படி சொல்லலான்னு யோசனை பண்ணி வைங்க. அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் மேரேஜ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். எனக்கு ஒரு இடத்துல முக்கியமாக பணம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் கடைசி நேரத்தில் பணம் இல்லைன்ட்டாங்க. அவங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். அவனை பார்த்து சொல்லணும், கவலைப்படாதடா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உன் நல்ல மனசுக்கு ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் உனக்கு நீ நல்லா இருப்பேன், நீ நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறவங்க ஏதாவது பணம் கொடுக்குறாங்கன்னா அதான் மாட்டாங்க. அதான் பெரிய ப்ராப்ளம். எல்லாம் வாயில்
வடை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் சும்மா நம்மளும் சொல்லி பார்க்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன சொல்லலாம்? கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லணும். ஒரு நம்பிக்கையோட செய்தி தானே, சொல்லி வைக்கலாம். எப்படி சொல்லலாம்? கவலைப்படாதேன்னு முதல்ல சொல்லுங்க. டோன்ட் வரி சொல்லுங்க. கோ ஆஃப்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, வெண்ட் ஆஃப் வந்து பாஸ்ட் டென்ஸு. இது ஃபியூச்சர் தானே சொல்ல போகிறீங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தானே சொல்ல போகிறீங்க. அப்போ என்ன சொன்னீங்க? இப்படி சொல்லுங்கள். டோன்ட் வரின்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் டோன்ட் வரியா, எவ்ரிதிங் வில் கோ ஆஃப் வெல். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாத. கடவுள் இருக்காரு, காட் இஸ் தேர். டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் கோ ஆஃப் வெல். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் கோ ஆஃப் வெல். அப்போ கோ ஆஃப்னு ப்ரெசென்ட், வெண்ட் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் வில் கோ ஆஃப். வில் வரணும். டென்ஷனை மட்டும் தப்பு பண்ணாதீங்க. ஓகே, டோன்ட் வரியா, எவ்ரிதிங் வில் கோ ஆஃப் வெல். சரிங்களா? சரி. இப்போது ஃப்ரேசல் வர்புன்னு சொல்லிட்டு அதில் போயிட்டோம். சரி, இப்போது கரண்ட்டு போயிடுச்சுன்னு இப்போ எப்படி சொல்லுவோம்? உடனே புஸ்தகத்தை பக்கத்தை பரட்டாதீங்க, டக்குன்னு ஞாபகத்துக்கு வர வேண்டாமா? என்ன சொல்லலாம்? த பவர் வெண்ட் ஆஃப். நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தபோது கரண்ட் போயிடுச்சு. when they were watching TV, the power went off. அட கரண்ட் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அப்படி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. ஒருத்தர் சமையல் ரூமுக்கு போயிட்டார், அப்படி இப்படி போயிடாச்சு. கரண்ட் வந்துடுச்சுன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? கரண்ட்டு வந்துடுச்சு. the power supply. தயவு செஞ்சு வெண்ட்டு, கோ, கேமு, கம்மு இதெல்லாம் சொல்லக்கூடாது. கரண்ட்டு கேமுடா, கரண்ட்டு வெண்ட்டுடா அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்? அருமையான வார்த்தை இருக்குது, நோட் பண்ணி வச்சுங்க. HAS போடுங்க, RE போடுங்க, SUMED போடுங்க. The power supply has resumed. எப்படி சொல்லணும்? The power supply has resumed. RE SUMED. இது எப்படி உச்சரிக்கணும்? resumed. The do சொல்லக்கூடாது, resumed. The power supply has resumed. பவர் சப்ளை வந்துச்சு. இந்த சப்ளை கூட வேண்டாம்னா பவர் ஹேஸ் resumed கூட சொல்லலாம். சப்ளை வேண்டாம்னா எடுத்துடலாம், தப்பு இல்லை. ஆனால் resumed-ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வரும். The power has resumed சொல்லலாம், the power supply has resumed சொல்லலாம். கரண்ட் மீண்டும் வந்துச்சு. இப்போ ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணீங்க. ஓகே, RESUMED வார்த்தைகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம பயன்படுத்துறது ஈஸி. இதாகிச்சுட்டுமா? the power supply has resumed or power has resumed சொல்லுங்க. இப்போ ரிசியூம்டுனா என்ன? ரிசியூம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இது வந்து நீங்கள் ஓஹோ நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த வார்த்தையா இதானே? நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக அடுத்த ப்ரோக்ராமில் பேசலாம். ஓகே,
ஸோ மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இங்கிலீஷில் சின்ன சின்ன வார்த்தைகளே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இப்போது கொஞ்சம் கவனிங்க, முக்கியமான வார்த்தை RUSUME. இதை எப்படி சார் வச்சுருப்பீங்க? இதை எப்படி வச்சுருப்பீங்க? ரெஸ்யூம். ஓகே, ரெஸ்யூம். இது கொஞ்சம் கவனிங்க, முக்கியமான இது, முக்கியமான ஒரு வார்த்தை இது, கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணும்போது நம்மள்கிட்ட கேட்குறாங்க, ரெஸ்யூம் கொடுத்துருக்கியா, ரெஸ்யூம் கொடுத்துருக்கியான்னு. ஞாபகம் இருக்கா? அது இது. ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகத்தை வச்சுக்கணும், இது ரெஸ்யூம் இல்லை. இதோடைய உச்சரிப்பு என்னது? ரெஸ்யூமே. இது இங்கிலீஷ் வேர்டே கிடையாது, ஃப்ரெஞ்சு வேர்டு இது. இது எப்படி உச்சரிக்கணும்? ரெஸ்யூமேன்னு சொல்லணும். ஆனால் நம்மள நிறைய பேர் எப்படி உச்சரிக்கிறோம்? ரெஸ்யூம். அத்தனை பேரும் 90% வந்து ரெஸ்யூம் ரெஸ்யூம் ரெஸ்யூம்னு சொல்லும்போது என்ன பண்ணுங்க, நீங்களும் ரெஸ்யூம்னே சொல்லிட்டு போயிடுங்க, வேறு வழி இல்லை. உங்களை இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்குறாரு, ஏன்பா ரெஸ்யூம் கொண்டுருக்கியா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறீங்க. சார் அது ரெஸ்யூம் இல்லை, ரெஸ்யூமே சொல்லுங்க அப்படின்னா உனக்கு வேலை காட்சி மாதிரி தான். எனக்கே நீ இங்கிலீஷ் சொல்லி தெரியாமல் பாரு. அதனால் என்ன பண்ணோம், எல்லோரும் ரெஸ்யூம் ரெஸ்யூம்னு சொல்கிறாங்கன்னா நீங்களும் ரெஸ்யூம் சொல்லுங்கள். அந்த குழப்பம் தானே உங்களுக்கு வந்துச்சு இதுவான்னு. சரி, ஆனால் இப்போ நாம் பார்க்குறவன் அந்த வார்த்தை வேறு. இது ரிஸ்யூம்னு பேர். இதை முடிச்சிடலாம், இது போகிறோம். ஓகே, இந்த ரெஸ்யூம்னா என்ன, இதை புரிஞ்சுக்காமல் பேசி பிரயோஜனம் இல்லை. இது என்ன அர்த்தம்னா, சீராக இயங்கிக் கொண்டிருந்த ஒன்று தடைப்பட்டு மீண்டும் தொடங்குதல்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மீண்டும் தொடங்குன்னு அர்த்தம், திரும்ப ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். சீராக இயங்கிக் கொண்டிருந்த ஒன்று தடைப்பட்டு மீண்டும் தொடங்கியது. இது நிறைய விஷயங்களை ஞாபகத்தை வச்சுக்கணும். The power resumed என்று சொன்னால் மீண்டும் பவர் சப்ளை தொடங்கியாச்சு. ஏற்கனவே வேலை நிறுத்தம் காரணமாக அந்த தொழிற்சங்க நிர்வாகமும் அந்த அரசாங்க நிர்வாகமும் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிச்சுங்க. பேச்சுவார்த்தை இருந்துச்சு, பேச்சுவார்த்தை தடைப்பட்டுருச்சு. பேச ஆரம்பிக்கும் போதே ஏதோ தகராறாகி ஆரம்பிச்சு. திருப்பி இன்னொரு வாட்டி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தை The talks resumed என்று சொன்னால் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியது. எதெல்லாம் தடைப்பட்டு மீண்டும் தொடங்குகிறதோ அதற்கெல்லாம் resumed சொல்லுங்கள். பவர் போயிட்டு திரும்பி வந்துருச்சுன்னா பவர் சப்ளை ஹேஸ் resumed சொல்லுங்கள். ஈஸியாக இருக்கா? resumed வார்த்தை நல்லா மனசில் பதிஞ்சுதா? ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனில், அதாவது உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க. அவர் பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டீங்க. புதுசாக அறிமுகமானவர், அவர்கிட்ட ரொம்ப நேரமாக இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருந்தீங்க. அவர் பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டீங்க. இதை உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்க. அது பாரு, அந்த ஆள்கிட்ட நான் ஒரு 2 மணி நேரம் பேசியிருந்தேன், பேர் என்னன்னு பேர் மறந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இதை எப்படி சொல்லலாம்? ஒரு சென்டென்ஸாக அமைச்சு 2 சென்டென்ஸ், முக்கியமான சென்டென்ஸ். எப்படி சொல்லலாம்? நான் அவனிடம் 2 மணி நேரமாக பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொல்ல வேண்டும். இன்னும் சொல்லலாம், ஐ போடுங்க, மாஸ் போடுங்க.
டாக்கிங் போடுங்க. ஐ வாஸ் டாக்கிங்னா இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஐ எம் டாக்கிங்னா இப்போ பேசிட்டு இருக்கேன். பேசிக்கொண்டு இருந்தேன்னா ஐ வாஸ் போட்டு. ஐ எம் டாக்கிங்னா இப்போது பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் பேசிக்கொண்டு இருந்தேன் என்று சொன்னால் ஐ வாஸ் டாக்கிங். சரி, யார் கூட? அவர் கூட. வித்து போடுங்க. ஓகே, ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹிம்னு சொன்னால் வெரி குட். நான் அவனிடம் பேசிக்கொண்டிருந்தேன். எவ்வளோ நேரமா? 2 மணி நேரம். ஓகே, 2 மணி நேரமான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த 2 ஹவர்ஸுங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹிம் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. 2 மணி நேரம் நம்ம சொல்லக்கூடாது. அது என்ன பண்ணோம்னா, இந்த நேரத்தை குறிப்பிடுவதற்கு நாம் முதல்லயே பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தை இது? ஒரு இணைப்பு. அதாவது சொல்கிறோம், ஒரு இந்த இடத்துல ஒரு வார்த்தை வந்து என்னது? ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹிம் 2 ஹவர்ஸ்ன்னு சொன்னால் தமிழ் மீனிங் படித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் 2 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன்னு கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணக்கூடாது? இதே போல் காலத்தை துல்லியமாக குறிப்பிடுவதற்கு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுமே. அது என்ன வார்த்தை அது? வெரி குட், ஃபார். வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேமா. ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹிம் ஃபார் 2 hours. அவர்ஸ் இல்லை, 2 hours. ஆனால் நான் அவனுடைய பெயரை கேட்க மறந்து விட்டேன். எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? I was talking with him for 2 hours, but நான் மறந்து விட்டேன். இந்த பர்காட் பாருங்க என்ன வேலை பண்ணுது. எவ்வளோ சென்டென்ஸ் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா? மறந்து போன விஷயத்தெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக தானே விஷயம். சரி, ஐ ஃபர்காட். எது என்ன? பெயரை கேட்க மறந்து விட்டேன். கேட்கறதுக்கு என்ன வார்த்தை? அப்பா, கேட்க மறந்துட்டேன். எதை கேட்க மறந்தீங்க? எதை கேட்க மறந்தான்? அவருடைய பெயரை. அவருடைய உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சதுனால டக்குன்னு வார்த்தை போட்டுருங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா ஒரு கஷ்டமும் இல்லை. எல்லாம் தனித்தனியாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஹிஸ்னா அவருடைய, இல்லை அவனுடைய, நேம்னா பெயர். இப்போ இதில் என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்க. ஒரே கஷ்டம் என்ன தெரியுமா? இதெல்லாம் எழுதி வச்சுட்டு பேசாமல் இருந்தால் கஷ்டம், பேச முடியாது. ஒரு கஷ்டம். சார், ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹிம் ஃபார் 2 hours, பட் ஐ ஃபர்காட் ஆஸ்க் ஹிஸ் நேம் அப்படின்றது கரெக்டாக வரணும்னா எப்போ வரணும்? 2-3 வாட்டி சொல்லி பழகினாக்கா ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஒரு ஆளை பார்த்தோன்னா நான் வந்து இங்கிலீஷில் பேசணும்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு வார்த்தையாக யோஜனை பண்ணிவிட்டு போகிறதுக்கு பேசுறதுக்குள்ள அந்த ஆள் போயிட்டு யோஜனை மொழி போய் வரேன்ட்டு போடுவான். மடமடன்னு பேசணும்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு பழக்கத்தில் வரும். பழக்கம் எப்போ வரும்? ஒரு செயலை தொடர்ந்து செய்யும்போது பழக்கம் வரும். அது பழக்கமாக எப்போ? தொடர்ந்து செய்யும். சும்மா அந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னு போக்கு மூடி வச்சுட்டு போனால் போகாது. என்ன பண்ணுவோம்? டைம் இருக்கும்போதெல்லாம் எடுத்து படிக்கணும். இப்போது கரெக்டாக சொல்லு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி சொல்லு. ஓகே சார், ஐ அக்ரி வித் யூ, பட் ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹிம் ஃபார் 2 hours, பட் ஐ ஃபர்காட் ஆஸ்க் ஹிஸ் நேம். வாட் கேன் ஐ டு? நான் என்ன பண்ணுறது சார்? பேசினே இருந்தேன். பேஜ் சுவாரஸ்யத்தில் என்ன ஆச்சு? பேரை கேட்க மறந்துட்டேன். அவ்வளோ. ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹிம் ஃபார் 2 hours, பட் ஐ ஃபர்காட் ஆஸ்க் ஹிஸ் நேம். ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹிம் ஃபார் 2 hours, பட் ஐ ஃபர்காட் ஆஸ்க் ஹிஸ் நேம். சொல்லி பழகணும். பாருங்க ஒரு கூட எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. என்ன பூச்சப்பட்டா பேச முடியாது. ஒரு வாட்டி சொல்லுங்க. ஐ வாஸ் டாக்கிங் வித் ஹிம் ஃபார் 2 hours, பட் ஐ ஃபர்காட் ஆஸ்க் ஹிஸ் நேம். அழகாக ஃப்ளூயன்சி எல்லாம் சொல்கிறோம். எல்லாம் ஆசைப்படுறோம். எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசணும். ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னா இது என்ன பண்ணலாம்? உச்சரித்து பழகினா தான் பேசணும். புரியுங்க? இன்னும்மா இவ்வளோ அவசரமாக உள்ள ஓடுறீங்க, என்ன விஷயம்? ஸ்டவ் அணைக்க மறந்துட்டீங்களா? சரி, அது எப்படி சொல்லுவீங்க? சார், நான் ஸ்டவ் அணைக்க மறந்துட்டேன். சொல்லுவீங்க. நீங்கள் ஒன்று செய்யுங்க, போய் முதல்ல அணைச்சிட்டு வந்துடுங்க.
நாளைக்கு சொல்லுவோம். சரியா? மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எனக்கு இங்கிலீஷில் பேசணும் நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்குது. ஆனால் யாரை போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே வேண்டாங்க. நம்மளோட இந்த இங்கிலீஷில் பேசலாம் செக்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப பொறுமையாக வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலை இன்னைக்கு வேறு என்ன சொல்லி தர போகிறாரு அப்படின்னு கற்றுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னம்மா ஸ்டவ் அணைச்சிட்டிங்களா? சரி சார், நான் ஸ்டவ் அணைக்க மறந்துட்டேன் சார். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு உள்ளே போனேன்னு பார்த்துங்களா, நான் ஸ்டவ் அணைக்க மறந்துட்டேன் சார். எப்படி சொல்லுங்கள்? நீங்களே ட்ரை பண்ணி சொல்லுங்கள், அப்புறம் எழுதலாம். எழுதுறது முக்கியம் கிடையாது, பேசுறது தான் முக்கியம். சொல்லுங்கள். ஓகே, ஐ போட்டீங்க, ஃபர்காட் போட்டீங்க, ரொம்ப கரெக்ட். டூ போட்டுமா? ஸ்டவ்வும் போட்டுட்டுமா? நமக்கு எங்கே பிரச்சனை தெரியுமா, அந்த கரெக்டான அந்த வார்த்தை வர்பு கிடைக்கணும். அப்போ தான் ஈஸியாக பேச முடியும். ஆமாம், இந்த ஸ்டவ் அணைக்கிறதுக்கு என்ன வார்த்தை? அணைக்கிறது. Sir, I forgot to turn off the stove. I forgot to turn off the stove. Turn off அப்படின்னு சொன்னால் அணைக்கிறது. I forgot to turn off. புரியுதுங்களா? முதல்ல எழுதிங்க, அப்புறம் ஏதோ சந்தேகமா? நான் சொல்கிறேம்மா, முதல்ல எழுதி. I forgot to turn off the stove. Very good. TURN போடுங்க, OW போடுங்க. Turn off, turn off, turn off போடுங்க, turn off. சரி. இப்போ எழுதிங்களா? ஃபுல் ஸ்டாப் எழுதிங்களா? சரி. இப்போ கேளுங்க, என்ன சந்தேகம்? பாத்திரத்தை வச்சிங்க, காய்கறியெல்லாம் அரிஞ்சு போட்டீங்க, தண்ணி ஊற்றுனீங்க, ஸ்டவ்வை ஏற்றுறதுக்கே மறந்துட்டீங்களா? வெரி குட். அது எப்படி சொல்லலாம்? அது ஏற்றுறதுக்கு, அணைக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க, ஏற்றுறதுக்கு என்ன சார்? அதானே. டர்ன் ஆன், அவ்வளோதான். ஆன் ஆஃப் வருது இல்லையா, அதே வேறு ஒன்று. ஈஸியாக இருக்கப்பா? சரி. சரி, எழுதிட்டேன். ஐ ஃபர்காட் டு டர்ன் ஆன் த ஸ்டவ்னா ஏற்றுறதுக்கு மறந்துட்டேன், அணைக்கிறதுக்கு மறந்துட்டேன். சரிங்களா? ஆன் பண்ண மறந்துட்டேன், ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஈஸியாக இருக்கா? சரி. இப்போ நம்ம அடுத்து ஒரு விஷயத்துக்கு போகிறோம். நீங்களே ஏற்றிங்களா? என்ன டல்லாக இருக்கீங்க? முதல்ல ஃபோனை வைங்க. ஃபோன்லேயே நோண்டிகிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? அப்படியா? அப்படி சொன்னது காலை வந்ததா? ஏதோ ஃப்ரெண்டு வந்து கண்ணாப்பினா ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கான், ஏதோ படம் அனுப்பிச்சிருக்கான். இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே டெலீட் பண்ணி தொலைக்கணும். அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் டெலீட் பண்ண மறந்துடுவாங்க. அது யாரும் எடுத்து பார்த்தாங்கன்னா நம்மளை பற்றி தப்பாக இருப்பாங்க இல்லையா? ஆமாம், அதானே அது அந்த பிரச்சனை தானே. அதானே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ. சரி சரி, யார் அவர் அப்படியெல்லாம் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ நீ என்ன சொல்ல விரும்புகிற சொல்லு. நான் உனக்கு என்ன சொல்லணும் சொல்லு. நீ வந்து என்ன மறந்துட்ட? அந்த மெசேஜை டெலீட் பண்ண மறந்துட்டேன், அவ்வளோதானே? எப்படி சொல்லுவேன்?
I forgot to. ஏற்கனவே நான் உனக்கு தான் என்ன சொன்னேன், delete the MB. நான் ரொம்ப ஜென்டிலாக மெசேஜ்னு போட்டிருக்கேன். I forgot to delete the message. delete the message. அவ்வளோதான். புரியுங்களப்பா? அதுபோல் அனுப்பிச்சேன் ஃப்ரெண்டையே முதல்ல டெலிட் பண்ணுவேன். புரியுங்களா? நல்லா வேணாம், பிரச்சனை வரும். அதனால் ஐ forgot to delete the message. ஈஸியாக இருக்கா? இப்போ உன் பிரச்சனை தீர்ந்தாப்பா? இதை சொல்கிறது எப்படி புரிஞ்சுதா? சரி, இப்போ அடுத்த விஷயம் பார்க்கலாம். உனக்கு நீ என்னப்பா சொல்ல வருங்க? இதாகிடுச்சுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? சரி, அப்போது மீண்டும் இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். அதான் ஒன்றும் இல்லைங்க, பத்தரை மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பினீங்க. வெளியில் போய்ட்டு ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க ஆச்சுங்களா? சரி, ஆனால் நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் 11:15 கரண்ட்டு போயிடுச்சு, 1:15 வந்துடுச்சு. பதினொன்னே கரண்ட்டு போயிட்டு 1:15 வந்துருக்கு ஆச்சுங்களா? சரி, இப்போ வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு போடணுன்னா சாப்பாடு இன்னும் சமையல் ஆகலைன்றாங்க. இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கன்னு கத்துறீங்க. சொன்னோன்னே அதை ஏன் கேட்குறப்போ 11:15 நீ விட்டு வெளியில் போனோன்னா கரண்ட் போச்சு, இப்போ தான் நீ வரும்போது தான் வந்துச்சு, இவ்வளோ நேரம் கரண்ட்டு இல்லைன்னு சொல்லணும். தேர் இஸ் நோ பவர் சப்ளைன்னு சொல்லி இதுவரையும் போன ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா இப்போ இல்லைன்னு அர்த்தம். இப்போவும் இல்லைன்னு வச்சுங்களேன், ஃபேனை போடுன்னா கரண்ட் இல்லைப்பா அப்படின்னா தேர் இஸ் நோ பவர் சப்ளை சொல்லலாம். ஆனால் போயிட்டு திரும்பி வந்துருச்சு இல்லையா? இதை சொல்கிறதுக்கு அருமையான ஒரு வேர்டு பாருங்கள். இப்படி சொல்லுங்க, அதே THERE போடுங்க, வாஸ் போடுங்க, தெர் வாஸ் நோ போடுங்க, தெர் வாஸ் நோ பவர்னு போட்டு தெர் வாஸ் நோ பவர். எப்போலேருந்து எப்போ வரலாம்? ஃப்ரம் போடுங்க, ஃப்ரம் 11:15 to 1:15. ஏதோ ஏறிங்க, அவசரம் இல்லை. தெர் வாஸ் நோ பவர் ஃப்ரம் 1:15, சரி 11:15 to 1:15 அப்படின்னு சொன்னால் 11:15 1:15 வரணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கரண்ட் இருக்குல்ல. இப்போ வந்துருச்சான. எப்பவுமே வாஸ் வந்தால் அந்த நிலை இப்போது இல்லை, முன்பு இருந்த நிலையை குறிப்பதுக்கு வாஸ். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரும்பாலும் சர்க்குலர் அனுப்புகிறவங்க, இதில் இவங்களுக்கெல்லாம் இந்த கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இன்னொரு வார்த்தையை ஞாபகத்தை வச்சுங்க. தெர் வாஸ் போடுங்க, நோ போடுங்க, அதே பவருங்கிற வார்த்தையை போட்டு ஃப்ரம் போட்டால் பக்கத்தில் என்ன பண்ணீங்கன்னா 2 போடணும். அதோட இணைப்பு வந்து 2. ஆனால் என்ன பண்ணுங்கன்னா பிட்வீன் போடுங்க. பிட்வீன் வந்தாலே எப்பவுமே ஞாபகத்தை வச்சுக்கணும், பிட்வீன் எப்போ வந்தாலும் அதை இணைக்கிறதுக்கு 2 யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் யூஸ் பண்ணுங்க. என்னாச்சு பாருங்களேன். there was no power from 11:15 to 1:15. அது வந்து என்ன, from வந்தா 2 போடுங்க. there was no power போட்டு between வந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, 2 போடக்கூடாது, அண்டு போடணும். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் 11:15க்கும் 1:15க்கும் இடைப்பட்ட வேளையில் கரண்ட் இல்லாமல் இருந்தது, இப்போது வந்து விட்டது. எப்போ பிட்வீன் வந்தாலும் அதை இணைக்கக்கூடியது அண்டு, ஃப்ரம் வந்தால் 2 தான் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிட்வீன் வந்தால் 2 போட்டுருவாங்க, தப்பாயிடும். சில இந்த பத்திரிக்கை, கல்யாண பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க, இந்த முகூர்த்தம் பிட்வீன் 10:30 அப்படின்னு சொல்லிட்டு பிட்வீன் போட்டாலே அண்டு தான் போட்டு அதை இணைக்கக்கூடிய வார்த்தை அண்டு தான். இதை கொஞ்சம் மறக்காம ஞாபகம் வச்சுங்க. சரி, ஈஸியாக இருக்கா? ஃப்ரம் வந்தால் 2 வரணும், பிட்வீன் வந்தால் அண்டு யூஸ் பண்ணுங்க. அண்டு அதற்கும் இதற்கும் இடைப்பட்ட வேலையை குறிப்பது அண்டு.
சரிங்களா? ஸோ தேர் இஸ் நோ பவர்ங்கிற வார்த்தை நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். தேர் வாஸ்னா என்னது புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? தேர் வாஸ் அப்படின்னு சொன்னால் இப்போது இருக்கிறது, முன்பு இல்லாமல் இருந்ததுன்னு அர்த்தம். ஒரு கடந்த காலத்தில் குறிப்பிடு. ஓகே, ஈஸியாக இருக்கா? சரி, இப்போ அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாமா? பெரும்பாலும் நீங்கள் வந்து தமிழ் பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள்லாம் பார்த்துருக்கலாம். நாளைக்கு வந்து காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரலும் கரண்ட் இருக்காதுன்னு சொல்லி அறிவிப்பு கொடுப்பாங்க. இந்தந்த ஏரியாலெலாம் கரண்ட் இருக்காது, மின்தடங்கள் ஏற்படும் இடங்கள்னு போடுவாங்க. அதை நாளைக்கு பற்றி பேசுகிறதா இருந்தால் ஃப்யூச்சரில் இது எப்படி சொல்கிறதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம பத்திரிகைகள்லாம் ஒரு அறிவிப்பு வரும். நாளைக்கு 9 மணிலேருந்து மெயின்டெனன்ஸ்னு ஏதோ சொல்லுவாங்க. நாளைக்கு 9 மணிலேருந்து காலையில் 9லிருந்து மாலை 5 மணி வரை கரண்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் சொல்லும்போது என்ன பண்ணுங்கன்னா, இப்போ கொஞ்சம் கவனிங்க. there is no power என்றால் இப்போது இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இந்த கிராமரில் மட்டும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்போது கரண்ட் இல்லை, there is no சொன்னாலே இப்பொழுது. there was no என்று சொன்னால் போன ப்ரோக்ராம்ல நம்ம பார்த்தோம். there was no powerனா அப்போ கரண்ட் இருக்குல்ல, இப்போ வந்தாச்சு. there was no power. இதை ஃபியூச்சருக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா இப்படி சொல்லுங்க. எதிர்காலம் there will be no அப்படின்னு வரணும். இல்ல, இந்த நோ வந்து will பக்கத்தில் வரக்கூடாது. there will be வந்து அதுக்கப்புறம் தான் நோ வரணும். there will be no. நாளை 9 மணியிலிருந்து 5 மணி வரை கரண்ட் இருக்காது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கவனிங்க. இதாயிடுச்சுமா? there is no powerனா திருப்பி நோட் பண்ணி வச்சுங்க, தேவைப்படும். there is noனா இப்பொழுது, there was noனா அப்பொழுது, there will be noனா எதிர்காலத்தில், லேட்டர் பிறகு. அப்போ இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது 2 அழிச்சிடுறேன். பத்திரிகையில் வரக்கூடிய அப்படியே அந்த விளம்பரத்தை பார்க்கலாம். there will be no powerனு சொல்லலாம், இல்லைன்னா இன்னொரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். there will be no power supply tomorrow. there will be no power supply tomorrow from 9 a.m. to 5 p.m. there will be no power supply tomorrow from 9 a.m. to 5 p.m. நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பவர் சப்ளை இருக்காது, மின் விநியோகம் தடைபடும், மின் விநியோகம் இருக்காது என்று அர்த்தம். ஏதோ எழுதிங்க, அவசரம் இல்லை. there will be no power supply tomorrow from 9 a.m. to 5 p.m. உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்த from to போடலைன்னா இதை எப்படி சொல்லலாம் இல்லையா? there will be no power supply tomorrow, between போடுங்க. போடுங்க, தப்பே இல்லை. அப்ப நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும், from வந்தா to வரணும், between வந்தா and. between வந்தா to வராது, between வந்தா and.
ஈஸியாக இருக்குங்களா? புரியுதுங்களா? இப்போ தேர் வில் பி நோ பவர் சப்ளை டுமாரோ ஃப்ரம் 9 AM to 5 PM இல்லது அது பாருங்க. அப்போ பிட்வீன் 9 AM to 5 2 வந்து அது தப்பாயிடும். அப்போ என்ன பண்ணுங்க, அண்டு போட்டுங்க. தேர் வில் பி நோ பவர் சப்ளை பிட்வீன் 9 AM and 5 PM. 9 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட வேளையில் பவர் சப்ளை இருக்காது, மின் விநியோகம் இருக்காது, தடங்கள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, நினைச்சிட்டுமா? இப்போ நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, இப்போ கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லணும். கரண்ட் வந்துடுச்சு, இது எப்படி சொல்லலாம்? யோஜனை பண்ணி வைங்க. கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் வந்துடுச்சு, கரண்ட் எப்போ வரும், இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்போம் இல்லையா? இதை வந்து எப்படி கேட்குறதுன்னு நம்ம அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆஃபீஸில் ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. எம்டி ஜிஎம்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஒரு முக்கியமான மெசேஜ் அவருக்கு சொல்லி ஆகணும். அவரை போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. எப்பவுமே இதை போல் சுச்சுவேஷனில் என்ன பண்ணுங்கன்னா, இதை போல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது சாரி சொல்லுமா இல்லையா? சாரி சார் அப்படின்னு சொல்கிறத விட இப்படி சொல்லுங்கள், சாரி ஐம் சாரி சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, 2 போடுங்க. எதுக்கு நீங்கள் இது இந்த சாரி சொன்னீங்க? அவரை தொந்தரவு பண்ணுறீங்க இல்லைங்களா? இந்த இடத்துல சார் போட்டால் இங்கே வேண்டாம், இங்கே சார் போட்டால் இங்கே வேண்டாம். பார்த்துங்க, ஏதாவது ஒரு சார் போடுங்க. இதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூ. இந்த கடைசியில் போடுறது நல்லாயிருக்கும். இந்த சார் வந்து நல்ல அழுத்தமாக காது விழும். முதல்ல சொன்னான்னா இங்கே கூட சந்தேகம் வரலாம். அதனால் இது லாஸ்ட் ஒன்று, ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூ சார், யூ ஹவ் காட் எ மெசேஜ், ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னமோ அர்த்தத்தை பண்ணுங்க. ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூ. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கத்தில் ஒரு டிஸ்டர்ப்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. என்னது? இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டிவ் இல்லாமல் பேசவே முடியாது நிச்சயம். ஓகே, ஏதோ சந்தேகம் சொல்லுங்க. சரி, அவர் என்ன கேட்குறாரு, நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்களே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, இது தொந்தரவு பண்ணுறதுக்கு முன்னால் இது தொந்தரவு பண்ண பேர் இல்லைங்களா? ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூனா தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிச்சிடுங்க. ஐம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னேன், தொந்தரவு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. என்னை விட என்கிட்ட கேட்டிங்கன்னா முதல்லே சொல்லிடுங்க. கடைசியில் சொல்கிறேன் வேண்டாம், முதல்லே சொல்லிடுங்க. வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் பாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே கைது போடுற நேரத்தில் அப்புறம் கடைசியில் சொன்னால் ஒன்றும் முதல்ல சொல்லு, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகேயா? ஈஸியாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இப்போது எப்போவுமே பாருங்கள், ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். பேசும்போதே நம்ம வந்து சில நேரங்களில் இந்த வாயை கொடுத்து நாமளே மாட்டிக்கூடாது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு எஸ்ன்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை நாட்டில் அதிகம். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஏசுன்னுவான் டக்குன்னு. அதனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை போல் ஆன்சரே வரக்கூடாது. இந்த எஸ்ன்ற வார்த்தையை கொண்டு வரக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, உள்ளே போனீங்க, நான் லேட்டா அப்படின்னு ஆமான்ட்டான பிரச்சனை ஆகிடும்.
am I late? அதே போல் இந்த ஐ அதிகமாக சேர்த்து am I disturbing you அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எஸ்ட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். பாரு இப்படி சொல்லிட்டான் பாருங்க. இதை அதை நேக்காக பேசணும். முடியுமான்னு நீங்கள் நிச்சயமாக முடியும். எப்போ அடுத்த ப்ரோக்ராமில் அதையும் ஆரம்பிச்சிடலாம். எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது பார்த்தோம். லேட்டாக போனால் எப்படி பதில் சொல்கிறது. ஓகே, இதெல்லாம் எப்படின்றத நம்ம அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நோட் புக்கெல்லாம் இருக்குல்ல, பக்கம்லாம் இருக்கா நிறைய பக்கம் இருக்கா பார்த்துங்க. ஒரே ஒரு பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு நோட் புக்கும் வாங்கி வச்சுங்க. நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் அடுத்த ப்ரோக்ராமில். சரிங்களா? மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போகிறீங்க. நமக்கே தெரியுது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கிட்ட எதுக்கு நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நம்ம லேட் அப்படின்னா நீங்கள் நான் லேட்டா அப்படின்னு இப்படி கேட்காதீங்க. லேட்டுன்னு உங்களுக்கே தெரியவே தெரியாது. எதுக்கு அண்ணா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா கன்வின்சிங்காக பேசுங்க. இப்படி பாருங்க. ஒரு ஆள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்போவுமே நல்ல சிரிச்ச முகத்தோட ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே உள்ள நுழையும் போதே கலந்து சிரிச்சு ஐ திங்க் ஐ எம் நாட் லேட் அப்படின்னாங்க. நான் லேட் ஆச்சுன்னா நான் லேட்டாக வரேன்னு நினைக்கல. லேட்டாக தான் வரேன். ஐ திங்க் ஐ எம் நாட் லேட். நோ நாட் அட் ஆல். சரி உடனே பதில் சொல்கிறேன். இல்லவே இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டீங்க. 6:30 மணிக்கு ஃபங்க்ஷனு, கரெக்டாக 8:30 வந்துட்டீங்க. கரெக்டாக ஐ திங்க் ஐ எம் நாட் லேட். அதே போல் ஒருத்தட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 விஷயம் பேசுகிறீங்க. டக்குன்னு அவருக்கு ஃபோன் வருது. ஒரு சாரி ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பியூன் வந்து என்ன பண்ணுறான், கையெழுத்து வாங்கிட்டு வந்துருக்கான். அது போட்டு கொடுத்துட்டு சொல்லுங்கள் அப்படின்போது இன்னொரு பிரச்சனை வந்து நீங்கள் நடுவில் 2 வார்த்தை பேசுறதுக்குள்ளே அவருக்கு ஏகப்பட்டது. ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஓகே, இது ஏற்றிங்களா? சீக்கிரம் ஆமே லேட் கேட்குறேன். ஐ திங்க் ஐ எம் நாட் லேட். லேட் ஆச்சுன்னு நினைக்கல சொல்லி. ஓகே, சரி. ஆனால் அந்த ஆளுக்கு வந்து மனசுக்குள்ளே இருக்கும், வாரம் இந்த நேரத்தில் வந்து வேலை நேரத்தில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு உயிர் எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே இருப்பாங்க. டக்குன்னு சில நேரங்கள் என்ன ஆகுன்னா மனசில் இருக்கிறது வெளியில் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் நீங்கள் அது நீங்களே கொட்டு போட்டு அதை இழுக்காதீங்க. இதை போல் கேள்வியை தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்ன அர்த்தம் இருக்குது? உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறேனோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்ட்டான பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நமக்கு தான் ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஐ திங்க் ஐ எம் நாட் டிஸ்டர்பிங் யூ. நான் உங்களை ஏதோ தொந்தரவு ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லை இதை போல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த ஆளே உங்களை வந்து கிட்ட கேட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் நாட்டட்டா இல்லவே இல்லை, சொல்லுங்கள் அப்படின்னு. தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியும், அவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஜென்டலாக பேசும். நான் சொல்கிறது புரியுங்களா? ஆமே டிஸ்டர்பிங் யூன்னு எந்த காரணத்தை கொண்டும் இந்த கேள்வியை பயன்படுத்தக்கூடாது. எழுதிருந்தீங்கன்னா அதை முதல்ல அது போல் அடிச்சிருங்க, வேண்டாம். ஏன்னா நான் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஆமாட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. புரியுங்களப்போ? அப்போது ஐ திங்க் ஐ எம் நாட் டிஸ்டர்பிங் யூ. நான் உங்களை தொந்தரவு ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜென்டலாக பேசுங்க. சரிங்களா? ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு விடை பெறும்போது சாரி சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்கிறதுன்னு நம்ம வைங்க, அடுத்த ப்ரோக்ராமில் சொல்லுவோம். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசலாம்னு போனீங்க.
கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் உள்ளார் தான். ஏதோ பேச ஆரம்பிச்சிங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கீங்க. நமக்கு சில நேரங்களில் பேச ஆரம்பித்த உடனே அவள் எழுத்தாப்பில் இருக்கிற ஆளுக்கு நிறையா வேலை இருக்குமே, அவங்ககிட்ட ஒரு நேரம் பேசுகிறோமே, தப்பாச்சு, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறமேன்ற எண்ணம் இல்லாமல் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேசி முடிக்கும்போது சும்மா ஒரு ஒப்புக்காக சொல்லுவாங்க. அதுபோல் நம்மளும் சில நேரங்களில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அதுபோல் சூழ்நிலையில் சாரி சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் நேரத்தை நான் ரொம்ப நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல்ல சாரி சார்னு சொல்லுங்கள். Sorry sir, I have taken much of your time. Please, don't mistake me. Sorry sir, I have taken much of your time. அருமையான சென்டென்ஸ், 2-3 வாட்டி சொல்லி பழகிக்கிங்க, ரொம்ப தேவைப்படும். சாரி சார், ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சாரி சார், ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம். ஓகே, புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. தொந்தரவு பண்ணுறது வேறு, தொந்தரவு கொடுக்குறது வேறு. தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு தட்டி எழுப்பும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது. அது ஒரு வேலையை செய்யணும்னு சொல்கிறது ட்ரபிள். சாரி சார், ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக என்னை மன்னிச்சுங்க. அடம் போட்டுங்க, சாரி போட்டு விட்டு போடுங்க. தொந்தரவு செய்யறது டிஸ்டர்ப்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், தொந்தரவு கொடுக்கறதுக்கு ட்ரபிள்னு ஒரு வேர்டு இருக்கு. I am sorry to trouble you. I am sorry to trouble you. நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக என்ன நினச்சேன். I am sorry to trouble you. TROUBLE, trouble you. உங்களை தொந்தரவு கொடுக்கு. I am sorry to disturb you. பார்த்து நம்ம போகிறோம். I am sorry to trouble you. தொந்தரவு செய்யறது, தொந்தரவு கொடுக்குறது. தொந்தரவு கொடுக்குறதுனா என்ன? ஒரு வேலை செய்ய சொல்கிறது, பைசா கேட்கறது, இது போல் ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்கன்னா ட்ரபிள் கொடுக்க. சும்மா தூங்குற ஒரு அடித்து எழுப்புறது, பேசிட்டு இருக்கும்போது நடுவில் குறிக்கிறது, அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ அதான் சந்தேகம் இருக்கா? எனி டவுட்? இல்லைம்மா, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போது சாரி டு டிஸ்டர்ப் யூன்னா பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் போய் குறுக்கிட்டால் அது இது ட்ரபிள்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்கிறது, ஒரு வேலை செய்ய சொல்கிறது, ஒரு உதவி கேட்குறது, இதெல்லாம் ட்ரபிள் பண்ணுறோம். டோன்ட் ட்ரபிள் மீ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. வேறு டோன்ட் ட்ரபிள் மீ. வேறு தொந்தரவு செய்யாது, தொந்தரவு கொடுக்காது, என்ன தொந்தரவு பண்ணாத பாரு. ஓகே, மீண்டும் தான் அடுத்த நிகழ்ச்சியும் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வாக்கியங்களை அமைக்கிறது எப்படிங்கிறத பற்றி நல்லா தெளிவாக பார்த்துட்டோம். அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், நிகழ்காலம், கடந்த காலம்,
எதிர்காலம்னு சொல்லி இந்த 3 காலங்களையும் வாக்கியங்களை அமைக்கிறது பார்த்துட்டோம். இந்த அமைத்த வாக்கியங்களை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இனிமேல் பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரே விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் பேசுறது உரையாடலாக இருக்காது. ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோடையோ அல்லது சில வார்த்தைகளோடையோ சேர்த்து கோர்த்து பேசணும். சரிங்களா? இப்போது அப்படி ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோடு இணைக்கிறதுக்கு இங்கிலீஷில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் முதல் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது கிராமராக நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டால் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இன்ஃபினிட்டிவ்னா என்னன்னு தெரியும். என்னது? முடிவற்றது. இது தமிழ் கிராமரில் இதுக்கு என்ன பேருன்னா வினை எச்சம். வினை எச்சம். வினைச்சொல்லானது முடிக்கப்படாமல் இருக்கிறது. முற்றுப்பெறாத ஒரு வினைச்சொல். என்ன சொல்லுவோம்? முற்றுப்பெறாத ஒரு வினைச்சொல். வினைச்சொல் ஏற்கனவே முற்றுப்பெற்ற ஒரு வினைச்சொல்லுடன் ஒரு டூ சேர்த்து கொண்டால் அழகாக என்ன பண்ணனா இந்த இன்ஃபினிட்டிஸை உருவாக்கிடலாம். இப்போ புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் அடிப்படையிலேருந்து போகலாம். இன்ஃபினிட்டிவ்னா டக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வார்த்தைகளாகவே பார்த்துட்டோம். அப்படி இல்லாமல் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் அடிப்படையிலேருந்து போகலாம். அப்போ தான் மைண்டில் நல்லா நிற்கும். பார்க்கலாமா? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா மெயின் வேர்ப்ஸ்ன்னு கொடுக்குறேன். இது மெயின் வேர்ப் இருக்குங்களா, இதை நம்ம ஈஸியாக இன்ஃபினிட்டிவாக மாற்றிக்கலாம். ஒரு சின்ன உதாரணம். இப்போ கோ அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. இதுக்கு தமிழில் போ. எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுங்க, ஆல் த மெயின் வேர்ப்ஸ் ஆர் கால்ட் கமாண்டிங் வேர்ப்ஸ். கமாண்டிங் வேர்ப்ஸ் ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த கமாண்டிங் வேர்பை நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோமோ அப்போ என்ன ஒன்றும் இல்லை, ஒரு டூ ஒன்று போட்டு பக்கத்தில் ஒரு கோ போட்டு பாருங்க. இது ஒரு முற்றுப்பெற்ற ஒரு வார்த்தை. இது முற்றுப்பெறாத வார்த்தையாக மாற்றுகிறது இந்த டூ என்ற வார்த்தை. இந்த டூ அருகிலே ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வெர்பை சேர்த்தால் இது இதுக்கு தமிழில் போக, போவது, போவதற்காக, எப்படி வேணாலும் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறி. அடுத்த வார்த்தை பாருங்க. மீட்னா என்ன அர்த்தம்? சந்தின்னு அர்த்தம். சந்திக்க, சந்திப்பது. புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு டூ ஒன்று போட்டு பக்கத்தில் ஒரே ஒரு மெயின் வேர்பை கொண்டு. அதனால மெயின் வேர்ப் தான் வரணும்னு அவசியம் இல்லை, பி வேர்ப் வரலாம். பீனா என்ன அர்த்தம்? இருன்னு அர்த்தம். பீனா இரு அப்படின்னு அர்த்தம். டு பி அப்படின்னா இருக்க, இருப்பது. எவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதெல்லாம் யூஸ் பண்ணி வாக்கியத்தை அமைச்சிடலாம். இதை மட்டும் தனியாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் என்னது? முற்றுப்பெறாத வினைச்சொற்கள். இந்த முற்றுப்பெறாத வினைச்சொற்களை ஒரு வாக்கியத்துடன் இணைத்து விடலாம். புரியுதுங்களா? அப்போ இன்ஃபினிட்டிவ் என்று சொன்னால் ஒரு முற்றுப்பெறாத வினைச்சொல். இங்கே முற்றுப்பெற்றிருக்கிறது போ, வா, சாப்பிடு, தூங்கு, உட்கார் அப்படின்னு சொல்லுவதெல்லாமே ஒரு கமாண்டிங் வேர்ப்ஸாக இருக்கிறது. போக, போவது, சந்திக்க, சந்திப்பது, இருக்க, இருப்பது. இதை என்ன செய்யலாம்? ஒரு வாக்கியத்தை இது வரைக்கும் நம்ம வாக்கியத்தை அமைக்க கற்றுக்கிட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அமைச்சிருக்கோம், பாஸ்ட் அமைச்சிருக்கோம், ஃபியூச்சர் அமைச்சிருக்கோம். அந்த வாக்கியத்தை கூட இதை சேர்த்து விட்டுருவோம்.
ஒரு விஷயம் மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. அது என்ன தெரியுமா? இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த டு அருகிலே வரக்கூடிய வேர்பானது ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்கால வருபாகத்தான் இருக்கும். நிகழ்கால வினைச்சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும். கடந்த கால வினைச்சொற்கள் பயன்படாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சு நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? வேண்டும்னா இவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராமில் நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ், அதாவது வினை எச்சம் என்பதை பற்றி பார்த்தோம். எந்த இன்ஃபினிட்டிவாக இருந்தாலும் சரிங்க, அது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வருது இருக்குன்னா அதுக்கு முன்னால் ஒரு டூ இருக்கும். ஓகே, இப்போ இதை வாக்கியமாக அமைக்கும் போதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இது வந்து ஒரு வாக்கியம். இட் இஸ் ஈஸின்னு சொன்னால் எளிதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இட் இஸ் ஈஸி என்று சொன்னால் எளிதாக இருக்கிறது. எளிதாக இருக்கிறது, எளிதாக இருக்கிறது என்று சொல்கிறோம். எது எளிதாக இருக்கிறது, எது என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துடுறேன், ஒரு டூ எடுத்துக்கிறேன். என்னாச்சு பாருங்க. இட்ஸ் ஈஸி டு ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கிலீஷை பேசுறது ஈஸி. புரியுதுங்களா? இட் இஸ் ஈஸி வாட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். எது? பேசுவது. ஏமா சிரிக்கிற, என்னாச்சு? பேசுறது கஷ்டம் இல்லையா? என்னதான் சொல்ல விரும்புகிறீங்க? இப்படி சொல்றீங்க. சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க இல்லையா? உண்மைதான். ஆனால் வந்து இதுதான் உண்மை. இது வந்து சொல்கிறது ஈஸி, பேசுறது ஈஸி. ஏன் தெரியுமா? ட்ரை பண்ணவே இல்லை. இது வரைக்கும் நீ எழுதி வச்சிருக்கியே, எத்தனை வார்த்தைகளை நீ பேசியிருக்க. போன வாரம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு காய்கறி கடை வாயில போயிட்டு இருக்கேன் சார், உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கேன் சார், பசங்க டிவியில் வந்துட்டுருக்கேன் சார், தவறாமல் பார்த்துட்ருக்கேன் சார், புக்கில் எழுதி வச்சுருக்கேன் சார் அப்படிங்களா? பேச ஆரம்பிச்சிட்டிங்களாங்க? இனிமே தான் சார் ஆரம்பிக்கணும். இன்னுமே ஆரம்பிக்கக்கூடாது, பேச உடனே ஆரம்பிக்கணும். இதில் ஏதாவது தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இட் இஸ் ஈஸிங்கிற வார்த்தை நமக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? ஒரு ஸ்பீக் இங்கிலீஷ்ங்கிறது இட் இஸ் ஈஸி டு சே, சொல்கிறது ரொம்ப ஈஸி. புரியுங்களா? அதே போல் பேசுறது ஈஸி. எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது பக்கத்தில் ஒரு டூ சேர்த்துங்களேன். அப்படி ஈஸியாக இல்லைன்னு சொன்னால் எப்படி சொல்லுங்களேன்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா? அது எப்படி சொல்லுங்க. இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர். இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர். ஒன்றே ஒன்று, இங்கே சேர்க்கக்கூடிய அந்த வினைச்சொற்கள் நம்ம கையில் வந்து கைவசம் இருக்கணும். அப்போ தான் பேச முடியும். எப்போ கஷ்டமாக இருக்கும் நமக்கு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ப்ரோக்ராமில் நிறைய வாட்டி சொல்லிட்டே வரேன், வினைச்சொற்களை நீங்கள் நிறைய பயன்படுத்த வேண்டும். வினைச்சொற்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் அதில் ஞாபகம் வச்சுங்க. தமிழ் எழுதிங்க, தப்பே இல்லை. பேசுவது, சொல்வது, நினைவில் வைத்துக் கொள்வது. புரியுதப்போ? ஈஸியாக இருக்கா? இதை போல நீங்கள் மெயின் சென்டென்ஸை எதை வேணால் எதை சொல்ல விரும்புங்களோ, உங்களை கருத்து என்ன அதை சொல்லுங்க. பார்க்கலாமா? இதை எழுதிட்டாச்சா? சீக்கிரம் எழுது. இட் இஸ் ஈஸி டு ஸ்பீக் இங்கிலீஷ். இட் இஸ் ஈஸி டு சே. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். இது மெயின் வாக்கியம் என்று, பிரதான வாக்கியம் என்றும், இதை இன்ஃபினிட்டிவ் என்றும் சொல்வோம். இதுதான் இன்ஃபினிட்டிவ். இந்த இன்ஃபினிட்டியில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. டூ பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? ப்ரெசன்ட் டென்ஸ். அவ்வளோதான். ஈஸிங்களா? ஜெயிச்சுட்டுமா சார்? நீங்கள் இன்னும் ஈஸிங்கிறீங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் கஷ்டமாக இருக்குங்க. நான் அதெல்லாம் எப்படி சொல்கிறது? இப்படி சொல்லுது. இட்ஸ் டிஃபிகல்ட்னு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம். எது கஷ்டம்? சார், அந்த ஆளுங்களை சம்மதிக்க வைக்கிறதும் நம்ப வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் சார். நம்பவே மாட்டாங்க பாதி பசங்க. அப்படியா? இட் இஸ் ஈஸி டு கன்வின்ஸ் சார்.
இட் இஸ் ஈஸி டு கன்வின்ஸ் தம், இட் இஸ் டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் தம். எப்படி வேணால் சொல்லுங்கள். அவங்கள ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணினா நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னா இது சொல்லுங்கள், இட் இஸ் ஈஸி. வேண்டாம் கஷ்டமாக இருக்குன்னா டிஃபிகல்ட்டு சொல்லுங்கள். ஈஸியாக இருக்கேன், புரியுதுங்களா? இப்போ சொல்லுங்கள், இட் இஸ் ஈஸி டு ஸ்பீக் இங்கிலீஷ். எப்போவுமே பாசிட்டிவ் அப்ரோச் கொடுங்க, பாசிட்டிவாக பேச முடியும். நம்ம ப்ரோக்ராமோட தலைப்பு என்ன? இங்கிலீஷில் பேசலாம். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? கொஞ்சமாவது நம்பிக்கை வந்துருக்கேன். வெரி குட். இட் இஸ் ஈஸி டு ஸ்பீக் இங்கிலீஷ்ங்கிறத நீங்கள் முதல்ல நம்பணும். உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வந்தால் தான் நான் எவ்வளோ சொன்னாலும். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு மெயின் சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸ் எப்படி எந்த டென்ஸில் வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த இன்ஃபினிட்டிவ்ங்கிறது 2 + ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை சேர்த்துங்க. ஓகே, பெரும்பாலும் இதெல்லாம் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை நீங்கள் அடிப்படையிலேருந்து இது போல் நீங்கள் படித்ததே கிடையாது. ஒரு வார்த்தையாக பிரித்து சொல்லி கொடுத்து அதோட சேர்த்து உங்களுக்கு இது நீங்கள் பார்த்துக்க முடியும். சும்மா இன்ஃபினிட்டிவ்னா 2 + ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை போட்டு போயிட்டே இருப்போம். அப்படி இல்லை, உரையாடலுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஆச்சுங்களா? இப்போ கொஞ்சம் கவனிங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் தம்னு போன ப்ரோக்ராமில் எழுதி போட்டது. நீங்கள் இதை எழுதிக்க வேண்டாம், திருப்பி சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் எழுதியிருக்கேன். இட் இஸ் டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் தம்னு சொல்லியிருக்கேன். அவங்கள சம்மதிக்க வைக்கிறதும் அவங்கள நம்ப வைக்கிறதும் கஷ்டம்னு சொன்னேன். கரெக்டு. இந்த இடத்துல இதை மெயின் வாக்கியம் என்று சொல்லுவோம். இதைத்தான் பிரதான வாக்கியம் என்று சொல்லுவோம். மெயின் சென்டென்ஸ் வருவோம். அது கூட சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இந்த மெயின் சென்டென்ஸு ஒரு வார்த்தையில் கூட இருக்கலாம். பாருங்க, ட்ரை என்ற வார்த்தை எடுத்துங்க. ஒரு உங்கள் தம்பி வெளியில் கிளம்புறாரு. எப்பா ஞாபகம் இருக்கேன், இன்னைக்கு சாயங்காலம் எல்லோரும் கிளம்பி ஆகணும், நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பேசினா அங்கேயே உட்காந்துட்டு சீக்கிரமாக வரதுக்கு ட்ரை பண்ணு. அப்போ டு கம் ஏர்லின்னு சொன்னால் சீக்கிரமாக வர முயற்சி செய். கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருந்தால் கூட இதுதான் மெயின். இது மெயின் வர்பு. அந்த மெயின் வர்பு அது கூட என்ன பண்ணோம், 2 சேர்க்குறோம். இன்னொரு மெயின் வர்பு இங்கே சேர்க்குறோம். இந்த 2 கம்முன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இருக்கு. ட்ரை டு. சில நேரங்களில் நீங்கள் சொல்கிறான், நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டைலாக என்ன பண்ணுங்கன்னா, ஐ வில்னு நான் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுங்க, நமக்கு தான் ஏற்கனவே பார்த்துக்கோங்க. ஓகே, ஐ ட்ரை டு கம் ஏர்லி, ஐ ட்ரை டு கம் ஏர்லி, ஐ ட்ரை டு கம் ஏர்லி. புரியுதுங்களப்போ? இது ஆயிடுச்சுட்டேன், ஏற்கனவே பார்த்துருக்கேன். எப்பா என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுப்பா, நீ பாட்டுக்கு உன் பேச்சியே பேசிகிட்டு இருக்காத. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம். இந்த ட்ரைங்கிற வார்த்தை ஒன்று வச்சுட்டு டு அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ள. புரியுதுங்க? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல ட்ரைங்கிற வார்த்தை வந்து மெயின் சென்டென்ஸ். மெயின் கிளாஸ்னு வேணாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. மெயின் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டிவ். எப்பொழுதுமே வெறும் மெயின் சென்டென்ஸ் வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க முடியாது. அது கூட எதனால், ஏன், எப்படிங்கிற வார்த்தை என்ன பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். ஈஸியாக இருக்குங்களா? இது எழுதிச்சிங்களா? நானும் சீக்கிரமாக வரணும்னு தான் முயற்சி பண்ணேன், ஆனால் முடியல.
நானும் சீக்கிரமாக ஒன்று தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. என்ன பண்ணுறது? கட்சி நேரத்தில் கிளம்புற நேரத்தில் மேனேஜர் கூப்பிட்டு இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போகலாம். என்ன பண்ணுறது? நானும் வரத்துக்கு தான் ட்ரை பண்ணினேன் அப்படின்னு. இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, மெயின் சென்டென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அது கூட ஒரு 2 சேர்த்துருவோம். ஓகே, இதை எப்படி சொல்லலாம் கொஞ்சம் விவாதம் பண்ணி பாருங்கள். இப்போது ட்ரைனாக முயற்சி செய்யும். ஒரு சென்டென்ஸ் பார்த்தா ஐ வில் ட்ரைன்னு சொன்னால் நான் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னோம். சரி, இப்போ நம்ம என்ன சொல்லணும்? நான் முயற்சி செய்தேன்னு சொல்லணும். கடந்த கால வினைச்சொல்லை இங்கே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த ட்ரையோடைய பாஷன்ஸ் என்ன? ட்ரைடு. ஓகே, ஐ போடுங்க, TRIED போடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இது. இந்த ஒய்யில் எப்போ முடிஞ்சாலும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒய் எடுத்துட்டு ஐ போட்டு ஈடி போடணும். இல்லை சரி, ஐ ட்ரைடு. என்ன ட்ரைடு? நான் முயற்சி செய்தேன், நான் ட்ரை பண்ணேன். எதுக்கு ட்ரை பண்ணீங்க? நான் வரணும்னு முயற்சி பண்ணேன், ஆனால் முடியலை. நான் இவ்வளோ தானே எழுதிட்டேன், ஆனால் முடியலைங்கிறத நீங்கள் கொஞ்சம் எழுதுங்க. முடியலைன்னா பரவாயில்ல, அடுத்த ப்ரோக்ராம் நானே சொல்லிடுறேன். ஓகே, மீண்டும்னா அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எழுதிக்கிங்க? என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? நான் சீக்கிரமாக வரணும்னு தான் ட்ரை பண்ண முடியல. எப்படி சொல்லலாம்? நான் சீக்கிரமாக வர வேண்டும் என்று முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. அவ்வளோதானே? சிம்பிளாக சொல்லலாம். ஐ போடலாமா? TRIED போடுங்க. ஓகே, 2 போடுங்க, கம் போடுங்க. ஒரு சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்களேன். ஐ ட்ரை டு கம் அப்படின்னா நானும் சீக்கிரமாக வரணும்னு முயற்சி பண்ணினேன், ஆனால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? என்னால் முடியலை. ஆனாலும் ஒரு வார்த்தை வரணும்னா அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு கம்மா போட்டு பட்டு போடணும். இப்படி இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். கடந்த காலத்தில் முயற்சி செய்து நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அதை தெரிவிக்கிறதுக்கு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. இந்த குட் நாட்னு ஒரு பார்த்தீங்களா? டிட் நாட் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்குல்ல? அது டின்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன பண்ணலாம்? ஐ குட் நாட் அப்படின்றத ஐ குடின்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் முன்னெல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டைல் ஆகிடுச்சு. இதுவும் டிட் நாட் என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நம்ம உங்களில் பல பேர் வந்து கல்லூரியில் படித்த போது இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க, டிட் நாட் வந்து டிடின்ட்டுன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? சவுண்டு எக்ஸ்ட்ரா. இப்போ சவுண்ட் குறைஞ்சிச்சு இருக்குது. இது என்ன சொல்கிறோம்? டின்ட்டுங்கிறோம். டிட் நாட் வந்து என்னாச்சு? டின்ட்டு. டூ நாட் வந்து டோன்ட்டுன்னு சொன்ன மாதிரி டிட் நாட் வந்து டின்ட்டு. வில் நாட் வந்து ஓன்ட்டுன்னு மாறிச்சு. ஞாபகம் இல்லையா? இந்த குட் நாட் வந்து குடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போல்லாம் பசங்களாம் ஸ்டைலாக என்ன சொல்லுது? ஐ ட்ரை டு கம் யா பட் ஐ குண்ட் அப்படிமா. குடின்ட்டுன்னு இருந்து பாருங்க, அதோட வச்சிருக்க என்னாச்சு? ஐ குண்ட் கம் யா அப்படின்பாங்க. என்ன அர்த்தம்? என்னால் வர முடியலையா அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க? நம்மளாம் சொல்லிட்டு இருந்தோம் குடின்ட்டு. இப்போல்லாம் என்ன குடின்ட்டு இல்லை, குண்ட். ஐ குண்ட் யா, ஐ குண்ட் கம் யா, ஐ குண்ட் கோ யா. எல்லாத்துக்கும் ஒரு யா ஒன்று போட்டால் போதும், ஈஸியாக வந்துடும். ஓகேயா? ஈஸியாக இருக்கா? ட்ரை டு கம் சொல்லி பட் ஐ குண்ட். குண்டுன்னு ஒரு மாதிரி இருக்க, குடின்னு சொல்லி பாருங்க. ஓகே, ஈஸியாக இருக்கா? அப்போ ஒரு விஷயம் புரியுதா நமக்கு? இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்டன்ஸ்லேயும் வரலாம், தெரியுதா இல்லையா? வெரி குட். புரிஞ்சுங்களா? சரி, எழுதிங்க சீக்கிரம். ஐ ட்ரை டு கம் early பட் ஐ couldn't. சரியா? கழிச்சிட்டுமா? இதை கூட்டிகிட்டு என்ன பண்ணுங்க? குண்டுன்னு சொல்லு.
இப்போ அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் திரும்பி இன்னொரு அடி ஞாபகப்படுத்துகிறேன். எப்போவுமே a single verb, a single main verb cannot be used for giving instruction. ஒரே ஒரு வர்பை யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கூடாது. ஸோ ஞாபகம் உங்களுக்கு ஒரு ஆளை வந்திருக்காரு, ஒரு உட்கார சிட்டுன்னு சொல்லக்கூடாது, சிட் டவுன்னு சொல்லணும். ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடாது, ஸ்டாண்ட் அப்னு சொல்லணும். அதை மறந்துருப்பா அப்படின்னா ஃபர்கெட்டிங் கூடாது. என்ன சொல்லணும்? You just forget it. ஃபர்கெட்டுங்க கூடாது, ஃபர்கெட். You just forget it. இதுக்கு முன்னால் ஒரு ஸ்டைல் அப்படி போட்டுங்க. அதெல்லாம் மறந்துருப்பா. நீ தமிழில் பேசும்போது அப்படி தான் பேசுகிறோம். யோசனை பண்ணி பார்க்கணும். எதுக்கு சார் யாரெல்லாம் போடுறீங்கன்னா, ஆமாம் பேசும்போது அப்படி தான் இருக்கணும். நீ அதை மறந்து விடு அப்படின்னு சொல்லுங்க. மறந்துருப்பா, ஏன்ப்பா நேற்று வரல, முந்தினத்து எங்கப்பா போயிங்க இதெல்லாம் கேட்குறது இல்லையா? அதே மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? யூ ஜஸ்ட் ஃபர்கெட் இல்லையா? சரி, இப்போது நான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன். நான் அதை மறந்துட்டேன். இந்த ஃபர்கெட்டோட பாஸ்டன்ஸ் என்ன? புரியுங்களா? என்னப்பா நோட் புக் கொண்டு வந்தியா? இதே ரேச்சில் சீக்கிரம். தம்பி, உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர் நோட் புக் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கேட்குறாங்க டீச்சர், நோட் புக் கொண்டு வந்தியா அப்படின்னாங்க. சாரி மிஸ், நான் மறந்துட்டேன் அப்படின்றீங்களா இல்லையா? சரி, அது எப்படி சொல்லுங்க? நான் நோட்டு புத்தகத்தை கொண்டு வர மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் டைம் கொடுத்தா வேறு சொல்லுவீங்களா? சரி, அடுத்த ப்ரோக்ராம் சொல்லுங்கள், பரவாயில்ல. ஓகேயா? மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.